அதை இன்னைக்கு முடிச்சிடலாம். சரி. இந்த பிளாக் போர்டு தெரியுதா? தெரியுது சார். ஓகே. இதுல 11வது 1 மார்க் பார்த்தல. போன வாரம் 10 பார்த்துருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் 11 பார்ப்போம். ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் 3.313 எலக்ட்ரான் வோல்ட் கொண்ட ஒரு உலோக பரப்பின் பயன் தொடக்க அலைநீளம் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. பயன் தொடக்க அலைநீளம் அப்படின்னு சொல்லிட்டாலே இப்போ நமக்கு π0 ஈக்குவல் டு இது வந்து பெருசு பண்ணிக்கலாம். π0 ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த நியூ நாட்டை ஹெச் சி பை நியூ நாட் அப்படிங்கிறது அதிர்வெண்ணை சி பை லாம்டா நாட் அப்படின்னு எழுதலாம். அப்போ π0ஓட வேல்யூ இது எழுதிட்டோம். நமக்கு பயன் தொடக்க அலைநீளம் தான் கேட்குறாங்க. அப்படின்னா லாம்டா நாட் ஈக்குவல் டு ஹெச் சி பை π0. ஹெச்சோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பிளாங்க் மாறிலி 6.626 இன்ட்டு 10⁻−34. சி வந்து ஒளியின் திசைவேகம் 3 இன்ட்டு 10⁸ டிவைடட் பை π0. அவங்க கொஸ்டின்ல 3.313 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்க பாருங்க, நமக்கு இந்த லாம்டா நாட்டோட யூனிட் வந்து மீட்டர்ல வரணும். ஆனா இங்க பாருங்க, இவங்க சப்ஸ்டியூட் பண்ணதுல லாம்டா நாட்டுக்கு ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு ஜூல் செகண்ட்னு எழுதுவோம். சி ஒளியின் திசைவேகம் மீட்டர் பர் செகண்ட்ல எழுதுவோம். டிவைடட் பை π0 வந்து இவி நாட், அதாவது எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அப்ப பாருங்க, செகண்டும் கேன்சல் ஆயிடும். நமக்கு மீட்டர்ல தான் வேணும். ஆனா மேல ஜூல் இருக்கு, கீழே எலக்ட்ரான் வோல்ட். அதனால என்ன பண்ணுவோம்னு கேட்டா, எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாத்தணும்னா 1.6 இன்ட்டு 10⁻−19 பெருக்குனா இந்த கீழே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா மாறிடும். அப்ப ஜூலும் கேன்சல் ஆயிடும். இப்ப மீட்டர்ல வந்துடும். அதனால எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கிற ஜூலுக்கு மாத்துறதுக்காக நான் என்ன பண்றேன், கீழே 1.6 இன்ட்டு 10⁻−19 பெருக்கிறேன். ஏன் இதை பெருக்கிறோங்கிறதுனா எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாற்றணும். அப்போதான் ஜூல் கேன்சல் ஆகும். ஸோ மீட்டரை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, 3.313 6.626 கேன்சல் பண்ணா 2. சரிங்களா? அப்போ பாருங்க, 2 இன்ட்டு 10⁸ இன்ட்டு 10⁻−34 இன்ட்டு 3 டிவைடட் பை 1.6 இன்ட்டு 10⁻−19 இருக்கு. சரிங்களா? ஒரே நிமிஷம். இப்ப இதை கேன்சல் பண்ணணும் இல்லைங்களா? 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6. 10⁻−34 10⁻+8ன்னா 10⁻−26. சரிங்களா? கீழே 1.6 நான் 16ன்னு எழுதுறேன். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா 10 வலது பக்கம் புள்ளி வச்சிருக்கிறோம். அதனால 10⁻−19 என்னவா மாறுன்னு கேட்டா 10⁻−20 மாறும். ஏன்னா ஒரு ஸ்தானம் அப்படின்னா 10⁻−1. இப்போ இதை மறுபடியும் எழுதணும்னா 6 டிவைடட் பை 16 இன்ட்டு 10⁻−26. கீழே இருக்கக்கூடிய 10⁻−20 மேல போச்சுன்னா 10⁻+20 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் 6ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணா 3/8ன்னு எழுதலாம். இன்ட்டு 10⁻−26 10⁻+20 அப்படின்னா 10⁻−6. 3 8ஆல வகுக்கணும். அப்ப 0 வச்சிட்டோம்னா 30ன்னு மாறும். 30ல எத்தனை 8 இருக்கும்? 3 8 24, மிச்சம் 6. 60ல 7 8 56, மிச்சம் 4. 40ல 5 8 40 இன்ட்டு 10⁻−6. நான் என்ன பண்றேன், இதை 4 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கிறேன். பாருங்க, 3 ஒரு ஸ்தானம், 7 2 ஸ்தானம்,
5வது 5ங்கிறது 3வது ஸ்தானம், இதுக்கப்புறம் 0 அப்ப 3 7 5 0 மொத்தம் எத்தனை ஸ்தானத்தில் புள்ளி வச்சிருக்கிறேன்? 4 ஸ்தானத்தில் புள்ளி வச்சா ஏற்கனவே 10⁻6 இருக்கு. இப்ப 4 ஸ்தானத்தில் புள்ளி வச்சுட்டேன். அப்ப 10⁻4 அப்படின்னா 3 7 5 0 இன்ட்டு 10⁻10 யூனிட் என்னங்க? மீட்டர். அப்படின்னா லாம்டா நாட் ஈக்குவல் டு 3 7 5 0 ஆங்ஸ்ட்ரான் எழுதலாம். ஏன்னா 10⁻10 மீட்டரை 1 ஆங்ஸ்ட்ரான் எழுதலாம். அவ்வளவுதான். பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாம் இந்த மாதிரி சம்மு தான் அதிகமா கேட்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஆன்சர் பாருங்க இருக்குதா? 3750 ஆங்ஸ்ட்ரான். பயன் தொடக்க அலைநீளம்னு கேட்டாலே வெளியேற்ற ஆற்றலை கொடுத்து கேட்டால் நான் இப்ப எழுதுன பாத்தீங்களா ஃபார்முலா, அதுதான். என்ன ஃபார்முலா? பை நாட் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட். ஹெச்ங்கிறது பிளாங்க் மாறிலி, பை நாட்டுங்கிறது வெளியேற்று ஆற்றல், நியூ நாட் அப்படிங்கிறது பயன் தொடக்க அதிர்வெண். அதிர்வெண் கேட்காம அலைநீளம் கேட்டிருந்தா நம்ம நியூ ஈக்குவல் டு சி பை லாம்டான்னு போடணும். சரிங்களா? சரி, அடுத்த 1 மார்க் போயிடலாம். சரி கவனிங்க. 12 பாருங்க. ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் 1.235 எலக்ட்ரான் வோல்ட் கொண்ட ஒரு ஒளி உணர்வு மிக்க உலோக தகட்டின் மீது 500 நேனோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒளி படுகிறது எனில் உமிழப்படும் எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் என்னவாக இருக்கும்னு கேட்டாங்க. ஹெச் என்னன்னு எடுத்துக்கணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப பாருங்க, வெளியேற்ற ஆற்றலை கொடுத்துட்டாங்க, அலைநீளத்தை கொடுத்துட்டாங்க, இயக்க ஆற்றல் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது நமக்கு ஜெனரல் ஃபார்முலா ஐன்ஸ்டீனின் ஒளிமின் விளைவு சமன்பாடு ஹெச் நியூ ஈக்குவல் டு பை நாட் பிளஸ் கேஇ பெருமம் அப்படின்னு, பெருமம் இல்லை மேக்சிமம். இப்போ இவங்க கேஇ தான் கேட்குறாங்க. அப்போ கேஇ ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் பை நாட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் அவங்க நியூ கொடுக்கல. அப்போ ஹெச்சி டிவைடட் பை லாம்டா மைனஸ் பை நாட். நியூ நாட்னு சொன்னாதான் சி பை லாம்டா நாட், நியூன்னு சொன்னா சி பை லாம்டா தான் எழுது. அப்போ இங்க பாருங்க, ஹெச் சி பை லாம்டா இதோட அழகு பார்த்தீங்கன்னா ஜூல்ல இருக்கும். பை நாட்டோட அழகு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்னா முதல்ல இருக்கிறத எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும். ஆன்சர் பாருங்க எதுல இருக்குன்னு, எல்லாம் எலக்ட்ரான் வோல்ட்ல தான் இருக்கு. அப்படின்னா பை நாட்டை மாற்ற வேண்டாம். ஹெச் சி பை லாம்டா, ஹெச்சுக்கு ஜூல் செகண்ட், சிக்கு மீட்டர் பர் செகண்ட், டிவைடட் பை லாம்டாக்கு மீட்டர், மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிரும், செகண்ட் செகண்ட் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து ஜூல்ல இருக்கும். ஆனா பை நாட்டோட மதிப்பு வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. ரெண்டுத்தினுடைய அழகும் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் கழிக்க முடியும், கூட்ட முடியும். அப்படின்னா ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. இப்ப பை நாட்டை மாற்ற வேண்டாம், இந்த ஜூலை மட்டும் மாற்றணும். என்ன பண்ணணும்? 1.6 × 10⁻19 பெருக்கினால் எனக்கு எலக்ட்ரான் வோல்ட் மாறும். சரிங்களா? ஜூல் இருக்கிறத எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்ற போறேன். அப்போ நான் இந்த மதிப்பை 1.6 × 10⁻19 மாற்றேன். சரி, இப்போ இதில் நம்ம எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹெச்சோட மதிப்பு அவங்க என்னென்ன எடுத்து சொல்லிட்டாங்க? 6.6 × 10⁻19 இன்ட்டு பாருங்க, சிம்பிள். எப்படி இதெல்லாம் மாத்திரம்னு கேட்டா 1 EV ஈக்குவல் டு 1.6 × 10⁻19 ஜூல்னு அர்த்தம். இப்ப எனக்கு ஜூல்னு இருக்குது. அப்போ 1 ஜூல் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? 1 EV டிவைடட் பை 1.6 × 10⁻19 அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஹெச்சி பை லாம்டாவை எலக்ட்ரான் வோல்ட் மாற்றணும்னா 1.6 × 10⁻19 வகுக்கணும். சரிங்களா? சியோட மதிப்பு பாருங்க 3 × 10⁸ டிவைடட் பை லாம்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 500 நேனோமீட்டர். அப்படின்னா 500 நேனோனா 10⁻9 இன்ட்டு இதை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணுமே. அப்போ 1.6 × -19 பெருக்கணும். மைனஸ் இல்லை ஒட்டுமொத்தது டிவைட் பண்ற, அவ்வளவுதான். வெளியேற்ற ஆற்றல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.235.
1.235 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இதெல்லாம் மாற்றணும். 6.6 இன்ட்டு 3 இன்ட்டு 10 ஒரே நிமிஷம். கொஞ்சம் மேலே தள்ளிக்கிறேன். 10 -19 + 8 எவ்வளோ வருங்க? -19 சாரி 10 6.6 இன்ட்டு 10 -34 19 எழுதிட்டேன். -34 -34 + 8 எவ்வளோ வருங்க? 6.6 ஒரு நிமிஷம். -34 -34 + 8 எவ்வளோ வரும்? 26 வருமா? -26 divided by 5. இது 5 பாருங்க. 500ல் 5 மட்டும் எடுத்துக்கிறேன். 1.6 5ஐயும் 1.6ஐயும் பெருக்குனா 8. அப்போ பாருங்க, இதில் 2 0 நான் விட்டுட்டேன். அப்படின்னா 10⁻⁻7ன்னு எழுதிக்குவேன். ஆல்ரெடி 10⁻⁻19 5ஐயும் 1.6ஐயும் பெருக்குனா 8 -1.235. இங்க பாருங்க, 6.6 3ஆல பெருக்கணும். அப்படின்னா 66 3ஆல பெருக்கிறதுக்கு சமம். 3 6 18 மிச்சம் 1 3 6 18 19 அப்படின்னா 19.8ன்னு எழுதலாம். இன்ட்டு 10⁻26 டிவைடட் பை 8 இன்ட்டு 10⁻7 10⁻19 அப்படின்னா 10⁻26 -1.235. சரிங்களா? ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம், கொஞ்சம் கீழே இருக்கு. ஓகே, நான் எழுதுறது புரியுது இல்லையா? தெளிவா தெரியுதா என்ன எழுதுறேன்னு? சரி, கவனிங்க. 10⁻26 10⁻26 கேன்சல் ஆயிடும். அப்போ 19.8 நான் 8ஆல வகுக்கணும். 19.8 இல்லைன்னா 198 கூட எழுதிக்கலாம். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 10⁻−1 டிவைடட் பை 8. நமக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 1.235. இப்போ 19ல் ஒரு 8 இருக்குமா? 2 8 இருக்குமா? 2 8 16. மிச்சம் 3. 38ல் எத்தனை 8 இருக்கும்? 38ல் 38ல் எத்தனை 8 இருக்கும்? 4 8 32. 4 8 32. மிச்சம் 6. அப்ப புள்ளி வச்சோம்னா 60. 60ல் 7 8 56. மிச்சம் 4. அப்படின்னா 40. 40ல் 5 8. அப்போ இத எப்படி எழுதலாம் பாருங்க? 24.75 இன்ட்டு 10⁻−1 -1.235. 10 கேன்சல் பண்ண போறோம். 10 இங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 10⁻−1 வெளியில எடுக்கணும்னா அது கூட 10⁻+1 ஆட் ஆச்சுன்னா சரியாயிடும். அப்போ லெஃப்ட்ல புள்ளி வைக்கணும். அப்போ 2.475 அப்படின்னு போட்டீங்கன்னா லெஃப்ட்ல புள்ளி வச்சோம்னா 10⁻+1, ரைட்ல புள்ளி வச்சோம்னா 10⁻−1. அப்போ நான் லெஃப்ட்ல தள்ளி வச்ச 10⁻+1 வந்துச்சு. ஆல்ரெடி 10⁻−1 இருக்கு, 2 கேன்சல் ஆயிட்டாங்க. -1.235. இப்போ 2 பேர்த்தையும் கழிக்கணும். இப்ப பாருங்க, 2 புள்ளி ஒரே நிமிஷம் சாமி, ஒரே நிமிஷம் இருங்க.
ஓகே சார், பார்க்கலாம். திடீர்னு ஒரு சின்ன சார் சொல்லுமா, சொல்லு அப்ஷனா. இப்ப கேக்குதா நான் பேசுறது? ஆன்சர் வந்து 23.515 சார். கழிச்சா வரும் சார். கழிச்சாவா? சரி சரி, அதான் போட்டுக்க. 2 3 5 பரவாயில்ல. 5ல 5 போச்சுன்னா 0, 7ல 3 போச்சுன்னா 4, 4ல 2 போச்சுன்னா 2, 2ல 1 போச்சுன்னா 1. அப்படின்னா 1.240 எலக்ட்ரான் வோல்ட். ஆன்சர் கரெக்டா? ஆன்சர் பாருங்க, சி ஆப்ஷன் 1.240 போட்டிருந்தோம். கழிச்சது கரெக்ட் தானே? அதுதானே சொல்றீங்க? சரி, ஓகே. ஆன்சர் பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் 12க்கு சி 1.24 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வந்துடும். பாருங்க, இது எல்லாமே பெரிய பெரிய கொஸ்டின், பட் ஈஸி தான். நமக்கு வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. சரி, 13வது 1 மார்க் பாருங்க. ஒரு உலோகத்தின் மீது லாம்டா அலைநீளம் கொண்ட போட்டான்கள் படுகின்றன. உலோகத்திலிருந்து உமிழப்படும் அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான்கள் பி எண்மதிப்பு கொண்ட செங்குத்து காந்தப்புலத்தினால் ஆர் ஆரமுடைய வட்டவில் பாதையில் வளைக்கப்படுகின்றன எனில் உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் என்ன? அதாவது ஒரு உலோகம் ஏதாவது ஒரு உலோகம், இரும்பு, சில்வர், அலுமினியம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு உலோகத்தின் மேல லாம்டா அலைநீளம் கொண்ட போட்டான் வந்து விழுகுச்சுன்னா அதுல இருந்து எலக்ட்ரான் வெளியில போகும். அந்த எலக்ட்ரானை பி எண்மதிப்பு கொண்ட காந்தப்புலத்தினால், செங்குத்து காந்தப்புலத்தினால் உள்ளுக்குள்ள நுழையும் போது அந்த எலக்ட்ரான்கள் ஒரு வட்டப்பாதையில் செல்லும். அப்போ ஆறு ஆரம் உடைய வட்டப்பாதையில் போகுதுன்னா ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அடுத்த பேஜ் போயிடலாம். சரி, கவனிங்க. இப்போ இவங்க அதே சமன்பாடு, ஐன்ஸ்டீன் சமன்பாடு தான். ஹெச் நியூ ஈக்குவல் டு, இதை படுகின்ற ஆற்றல், ஹெச் நியூங்கிறது படுகின்ற போட்டானின் ஆற்றல். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த உலோகத்துக்கு ஒரு வெளியேற்ற ஆற்றல் ஒன்று இருக்கு. இந்த ஆற்றலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், அதாவது எலக்ட்ரானை வெளியில விடணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் தேவைப்படுது. நம்ம எச்சா கொடுத்தோம்னா அந்த மீதி ஆற்றல் வந்து இயக்க ஆற்றலா மாறிடும். அதுதான் கேஇன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கேஇக்கு மதிப்பு இருக்கு, π0 + 1/2 mv² அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்கு. இப்ப வெளியேற்ற ஆற்றலை தான் கேட்கறாங்க. அப்படின்னா π0 தான் நமக்கு வேணும். இப்போ π0 = hν - 1/2 mv² அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த v அப்படிங்கிறது திசை வேகம். இப்போ எது நம்ம வந்து போட போறல, நியூக்கு மட்டும் லாம்டா போட போறோம். இப்ப லொரன்ஸ் காந்த விசை அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அதாவது செங்குத்து வட்ட பாதையில, அதாவது செங்குத்தா செயல்படக்கூடிய காந்தப்புலத்துக்குள்ள ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரானின் மீது இருக்கக்கூடிய காந்த விசை BeV sin θன்னு எழுதலாம். இந்த சைடில் எழுதிக்கிறேன். இந்த காந்த விசையின் காரணமாக அந்த எலக்ட்ரான் வட்டப்பாதையில் செல்லும் போது mv²/r என்ற மையநோக்கு விசையை உணரும். பாருங்க, BeV sin θங்கிறது லொரன்ஸ் விசை. இந்த லொரன்ஸ் விசையை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டா, அந்த எலக்ட்ரான்களை வட்டப்பாதையில் வளைக்கணும்னா ஒரு மையநோக்கு விசையை தரணும். அந்த மையநோக்கு விசை தான் mv²/r அப்படின்னு எழுதலாம். இப்ப இந்த சைன் தீட்டாங்கிறது என்னன்னு கேட்டா, காந்த புலத்துக்கும் எலக்ட்ரானுடைய திசை வேகத்துக்கும் இடையே உள்ள கோணம். அப்ப செங்குத்து வட்டப்பாதைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்ப தீட்டா வந்து 90. தீட்டா 90னா சைன் 90ஓட மதிப்பு 1 அப்படின்னா BeV = mv²/r. ரெண்டு பக்கம் பாருங்க, இதுல v இருக்கு, இதுல ஸ்கொயர் இருக்கு, அப்ப கேன்சல் ஆயிருக்கு. அப்போ v மட்டும்தான் நான் எடுத்துக்க போறேன். அப்படின்னா இதை எப்படி எழுதலான்னு கேட்டா BER/m எழுதும். எப்படி எழுதிக்கிறேன்னு தெரியுதா? r இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், மேல போயிடும். மேல இருக்கிற m கீழே வந்துடும். இங்க v மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுல நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹெச் படுகின்ற போட்டானுக்கு அலைநீளம் கொடுத்துருக்காங்க. அப்ப நியூக்கு பொதுவா c/λன்னு எழுதலாம். மைனஸ்
1/2 m இன்ட்டு வி ஸ்கொயர் கேட்குறாங்க. நம்மகிட்ட வி தானே இருக்கு. அப்போ வியை ஸ்கொயர் பண்ணா BER டிவைடட் பை எம். இதை நான் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்போ பாருங்க HC/λ சரிங்களா மைனஸ் இது 1/2 தான் ஆன்சர் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியது அவ்வளோதான். தென் 2 1/2 எழுதுவோம். m இன்ட்டு பிஏ ஸ்கொயர் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், எம் கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். சரி, BER டிவைடட் பை எம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஆன்சர் மட்டும் இருக்குதான்னு பார்ப்போம். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா மைனஸ் எம்இன்னு ஒன்று இருக்கு. அப்போ இது இல்லை. இதில் எது வரும்னு பாருங்க. இப்போ நம்ம எழுதுனது படி பார்த்தா இந்த சி ஆப்ஷனும் வராது. ஏன்னா மொத்தம் 3 மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆப்ஷன் இல்லைன்னா டி ஆப்ஷன் தான் வரும். அப்போ எதை எழுதுறது அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? மைனஸ் இருக்கிறத தான் எழுதணும். ஏன்னா நம்ம இங்கே எழுதி பார்த்ததுல மைனஸ் தான் வருது. ஆனால் இங்கே 1/2 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுறேன். அப்போ நான் இதை மேலே 2ன்னு வரணும்னா நான் இப்போ 2ன்னு வரணும்னா நான் 4ஆல பெருக்கிறேன். அப்போ 4ஆல பெருக்குன்னா 4ஆல வகுக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு மதிப்பை நான் எழுதுறேன்னா எனக்கு 2ன்னு வரணும்னா 4ன்னு தான் மேலே இருக்கணும். 4 2ஆல வகுத்தா 2ன்னு கிடச்சிடும். ஆனால் நான் சும்மா 4ஆல பெருக்க முடியாது இல்லையா? அப்போ இதை 4ஆல வகுக்கணும். அப்போ 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ண ஒரே நிமிஷம் நான் பக்கத்தில் எழுதுறேன். கவனிங்க. HC/λ இந்த மதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் 4ஆல பெருக்கினேன். சரி, மைனஸ் தானே. மைனஸ் 4ஆல பெருக்கிட்டேன். அப்போ 4/2 இன்ட்டு எம்இ எலக்ட்ரானுக்கு எம்இன்னு போட்டுக்கலாம். எதுலையுமே எலக்ட்ரானுக்கு எம்இன்னு போடல, எம்இன்னு போட்டுக்கலாம். BER டிவைடட் பை எம் இன்ட்டு ஸ்கொயர். இது 4ஆல பெருக்குன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், 4ஆல வகுக்கணும். அப்போ இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2. இந்த 4 ஸ்கொயருக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இதை வெளியில் எழுத வேண்டாம். அப்போ உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டா 2. ஏன் தெரியுங்களா? இந்த 2ஐ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 இருக்கு. அதான் வெளியில் எழுதிட்டேன். அப்போ ஸ்கொயருக்குள்ள கொண்டு வரணும்னா நான் 4 2 தான் எழுதணும். அப்போ இது எப்படி எழுதலாம் தெரியுங்களா? HC/λ மைனஸ் 2MEBER divided by 2m the whole square. புரியுதுங்களா? வெளியில இருக்கிற 4 நான் ஸ்கொயருக்குள்ள கொண்டு வரணும்னா நான் 2ன்னு எழுதிக்கலாம். இதையும் பாருங்க, எம்இன்னு எழுதிக்கிறேன். ஆப்ஷன்ல இப்படித்தான் இருக்கும். ஆப்ஷன்ல பாருங்க, HC/λ மைனஸ் 2me into BER divided by 2me the whole square. நம்ம எழுதுறது அப்படியே வந்துச்சு பாருங்க. BER divided by 2me the whole square. இது நம்ம முன்னால 4ஆல பெருக்கியே ஆகணுமான்னு கேட்டா ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் மாத்திரம், அவ்வளோதான். இதே அவங்க பெருக்காம அப்படியே கொடுத்தாங்க, அந்த ஆன்சரையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது எதையுமே சப்ஸ்டியூட் பண்ணாம வெறும் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டாபிக். புரியலன்னா கேளுங்க. ஏதாவது புரியல அப்படின்னா அந்த பேஜ்ல நான் மறுபடியும் வேணா நடத்துறேன். சரிங்களா? சரி, 10 முடிஞ்சது, 12 முடிஞ்சதா, 11 முடிஞ்சது, 12 முடிஞ்சது, 13 முடிஞ்சது, இப்போ 14. ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. ABC என்னும் உலோகங்களின் வெளியேற்ற ஆற்றல்கள் முறையே 1.92, 2.0 எலக்ட்ரான் வோல்ட், 5.0 எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். 4100 ஆங்ஸ்ட்ரான் அலைநீளம் கொண்ட ஒளி படும்போது கீழ்கண்டவற்றில், அதாவது ABC 3மே எலக்ட்ரான்களை வெளியில விடுமான்னு கேட்குறாங்க. 3மே வெளியிடுமா, இல்லை ஏதாவது ஒண்ணுதான் வெளியிடுமா, இல்லை எதுவுமே உமிழாதா? அவங்க கொடுத்துக்க பாருங்க, ஏ மட்டும்தான் உமிழும், ஏவும் பியும் உமிழும், அனைத்துமே உமிழும், எதுவுமே உமிழாது. இப்படித்தான் இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல பயன்தொட அலைநீளம் கண்டுபிடிச்சிப்பாங்க இவங்க கொடுத்ததை வச்சு பார்த்தா. அப்ப கவனிங்க, இவங்க கொடுத்தது 4100 ஆங்ஸ்ட்ரான். அப்ப பாருங்க, இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு முதல்ல இதுல இருந்து பை0 கண்டுபிடிக்கும். இப்ப இ படுகின்ற ஆற்றல் இ
E ஈக்குவல் டு ஹெச் நியூ. அப்போ ஹெச் நியூவுக்கு பதிலாக ஹெச் சி பை லேம்டான்னு எழுதி. இதுல என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஒண்ணுமில்லை, ஏங்கிற ஒரு உலோகம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஏங்கிற உலோகம், பிங்கிற உலோகம், சிங்கிற உலோகம். ஏங்கிற உலோகத்தினுடைய வெளியேற்ற ஆற்றல் 1.92 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். பியோடைய வெளியேற்ற ஆற்றல் 2.0 எலக்ட்ரான் வோல்ட். சிக்கு 5.0 எலக்ட்ரான் வோல்ட். இதெல்லாமே அந்த ஒவ்வொரு உலோகத்தினுடைய வெளியேற்ற ஆற்றல். அப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறோம், ஒரு ஆற்றலை கொடுக்குறோம். E ஈக்குவல் டு ஹெச் சி பை லேம்டா. ஹெச்சோட மதிப்பு 6.6 இன்ட்டு 10⁻−34. 6.6 எழுதினாலும் சரி, 6.626 முழுசா எழுதினாலும் சரி. சியோட மதிப்பு 3 இன்ட்டு 10⁸ டிவைடட் பை லேம்டாவினுடைய மதிப்பு எவ்வளவு கொடுத்தாங்க பாருங்க, 4100 ஆங்ஸ்ட்ரான். அப்போ 4100 ஆங்ஸ்ட்ரான்னா 10⁻−10. அப்ப பாருங்க, 6.6ஐயும் 3ஐயும் இதுக்கு முன்னால பெருக்கணும். பெருக்குனா 19.8 வந்துச்சு. அப்போ 19.8 இன்ட்டு 10⁻−26 டிவைடட் பை 4100. அப்போ 41ன்னு எழுதிக்கிறேன். இதுல 2 0 இருக்கு அப்படின்னா, இதுல -10 இருக்கு அப்படின்னா 10⁻−8. நல்லா கவனிங்க, இவங்க எல்லாம் எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்காங்க. ஹெச் பாருங்க ஜூல் செகண்ட்ல இருக்கு. சி பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. லேம்டா பாத்தீங்கன்னா மீட்டர்ல இருக்கு. அப்ப மீட்டர் கேன்சல் ஆகி செகண்ட் கேன்சல் ஆகி ஜூல் இருக்கு. ஆனா எனக்கு எலக்ட்ரான் வோல்ட்ல வேணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், 1.6 இன்ட்டு 10⁻−19 வகுத்துறேன். அப்போ 19.8 டிவைடட் பை 41 இன்ட்டு 1.6 10⁻−8 10⁻−19 எவ்வளவு வச்சுங்க, 10⁻−27 மேல 10⁻−26 மேல 10⁻−26. ஒரே நிமிஷம். சரி, இப்ப எனக்கு எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்திரக்காக தான் இதெல்லாம் மாத்திருந்தேன். அப்ப பாருங்க, மேல நான் 198ன்னு எழுதுறேன். 19.8 198ன்னு எழுதுனா 10⁻−26 10⁻−27 எழுதிக்கலாம். 41 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻−27 10 கேன்சல் ஆகும். அப்போ என்ன இருக்குன்னு கேட்டா 198 ஒரே நிமிஷம் கீழே இருக்கலாம். ம் 198 டிவைடட் பை 41 இன்ட்டு 1.6. அப்போ 41ஐயும் 16ஐயும் பெருக்குனா 6 6 4 24 ஒரு தடவை 41. அப்போ 6 4 3 5 2 4 6 1.6 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன் அப்படின்னா 65 எழுதணும். இது எப்படி எழுதலாம் பாருங்க, 198 டிவைடட் பை 65.6 அப்படின்னு எழுதலாம். 65.6 வேணா 67 எழுதுறதுனா எழுதிக்கலாம். அப்போ இது ரெண்டையும் வகுக்கணும். நீங்க எக்ஸாம்பிள் லாக் பார்த்து போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அந்த டானா வகுத்தல் தெரியும் இல்லைங்களா, அதை வச்சு போட்டுக்கலாம். இப்போ 198 65.6 வகுத்தால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.018 வரும் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இந்த ஈயோட மதிப்பை அப்ராக்சிமேட்டா தோராயமா எழுதணும்னா 3 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப பாருங்க, படுகின்ற போட்டானினுடைய ஆற்றல் 3. ஒரே நிமிஷம் புதுசா க்ளோஸ் ஆகும். படுகின்ற போட்டானின் ஆற்றல் 3 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா போட்டானின் ஆற்றலானது ஏ மற்றும் பியின் வெளியேற்ற ஆற்றலை விட அதிகம். ஆனா ஏங்கிறது கவனிங்க, நமக்கு கிடைச்சது 3 எலக்ட்ரான் வோல்ட், 3 எலக்ட்ரான் வோல்ட். ஏவுக்கு 1.92 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா தான் எலக்ட்ரானை வெளியில கொடுப்பேங்க. பாருங்க, ஏவுக்கு
குறைந்தபட்சம் 1.92 கொடுக்கணும். ஆனா நான் 3 கொடுக்குறேன். அப்ப கண்டிப்பா ஏ எலக்ட்ரானை வெளியில தரும். பிக்கு பாருங்க 2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா தான் நான் எலக்ட்ரானை வெளியில தருவேங்கிறது. அதனால அதுக்கு பேர் வெளியேற்ற ஆற்றல். பிக்கு குறைந்தபட்சம் 2ன்னு கொடுக்கணும். ஆனா நான் எவ்வளவு கொடுக்குறேன்? 3 கொடுக்குறேன். அப்ப கண்டிப்பா பியும் எலக்ட்ரானை வெளியில தள்ளிவிடும். சி பாருங்க, அதுக்கு குறைஞ்சபட்சமா 5 எலக்ட்ரான் வோல்ட் வேணும். ஆனா நான் கொடுக்கறது 3 தான் கொடுக்குறேன். அப்ப கண்டிப்பா சி எலக்ட்ரானை வெளியில தள்ளாது. அப்ப ஏவும் பியும் மட்டும்தான் எலக்ட்ரான்களை வெளியேற்றும். பி வந்து எலக்ட்ரானை வெளியேற்றாது. அப்போ பாருங்க, ஆப்ஷன் பாருங்க, ஏதும் இல்லைன்னு வராது, அனைத்தும் வராது. ஏ மட்டும்தான் தருமா? பியும் தருது. அதனால இப்ப ஆன்சர் ஏ மற்றும் பி இவங்க 2 பேருமே எலக்ட்ரான்களை வெளியேற்றுவார்கள். ஏன்னா படுகின்ற போட்டானின் ஆற்றலை விட இவங்களுடைய வெளியேற்ற ஆற்றல் குறைவாகத்தான். ஆனா சிக்கு மட்டும் படுகின்ற போட்டானின் ஆற்றலை விட வெளியேற்ற ஆற்றல் 5 இருக்கு. அப்படின்னா 5 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தா தான் எலக்ட்ரானை கொடுக்கும். ஆனா நான் 3 தான் கொடுக்குறேன், அதனால அதுக்கு பத்தலை. சரி பாருங்க, 15வது, வெப்ப ஆற்றலை வாங்கிட்டு தான் எலக்ட்ரானை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா அதுக்கு பேர் வெப்ப அயனி உமிழ்வு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒளிமின் உமிழ்வு, ஒளியை செலுத்துறோம். புல உமிழ்வு, காந்த புலங்களை செலுத்துறோம், இல்லை மின் புலங்களை செலுத்துறோம். சி வந்து வெப்ப அயனி, வெப்பத்தை கொடுத்துதான் நான் எலக்ட்ரான்களை வெளியில கொண்டு வரணும்னா அதுக்கு பேர் வெப்ப அயனி உமிழ்வு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அவ்வளவுதான். 2ஆம் நிலை உமிழ்வுங்கிறது ஏற்கனவே வந்த எலக்ட்ரான்களை வெளியில வந்த எலக்ட்ரானை மோத விட்டு வெளியில எலக்ட்ரான்களை மறுபடியும் எலக்ட்ரான்கள் கொண்டு வரதுக்கு பேர் தான் 2ஆம் நிலை உமிழ்வு. அப்போ இதுல இவங்க கொடுத்ததுக்கு வெப்ப ஆற்றலை உட்கவருவதால் எலக்ட்ரான்கள் உமிழப்படும் அந்த நிகழ்வுக்கு பேரு வெப்ப அயனி உமிழ்வு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இதோட இந்த 8வது பாடம் முடிஞ்சு. 9வது பாடம் பார்த்துடலாம். எடுத்துக்குங்க 9வது பாடம். இன்னைக்கு முடிஞ்சது வரைக்கும் இதுக்குள்ள இந்த பாடத்தை முடிச்சிருவேன். இல்லைன்னா மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இன்னொரு 10ஆம் பாடம் 11ஆம் பாடம் நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல நீட் சிலபஸ்ல வர்றதில்லை, நம்ம ஸ்கூல் சிலபஸ்ல வச்சிருக்காங்க. அதனால 11 தேவைப்படாது. இல்லை ரோபோட்டிக்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க, நேனோ மெட்டீரியல்ஸ் இருக்குதான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அதில் ஒரு 10 தான் இருக்கு, 15 10 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, 11க்கு பாருங்க. 1வது பாருங்க, இதுக்கு மட்டும் புக் பேக் ஆன்சர் தப்பா கொடுத்துருப்பாங்க. நான் இதை நடத்திடுறேன். இங்க கீழே உங்களுக்கு புக் பேக்ல ஆன்சர் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆன்சர் வந்து தப்பு. சரி, ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்க. எடுத்துட்டீங்களா? 9வது பாடம் போயிடலாமா? சாமி 9வது பாடம் போயிடலாமா? எஸ் சார். ஓகே. சரி, கொஸ்டின் பாருங்க. மின்னழுத்தம் V வோல்ட் மூலமாக முடுக்கப்படும் ஆல்பா துகள் ஒன்று அணியன் Z கொண்ட அணுக்கருவை நோக்கி மோதலுக்கு உட்பட அனுமதிக்கப்படும் போது அணுக்கருவிலிருந்து ஆல்பா துகளின் மீச்சிறு அணுகு தொலைவு என்ன? ஸோ அந்த ஆல்பா துகள் வந்து இந்த நம்ம முடுக்கிறோம் இல்லைங்களா, விங்கிற வோல்ட், அது போய் இசட் அணியன் கொண்ட ஒரு அணுக்கருவை வந்து மோத போகுது. அந்த மோதலுக்கு உட்பட அனுமதிக்கும் போது அந்த ஆல்பா துகள் அந்த அணுக்கருவு நெருங்குது, ஆனா உள்ளுக்குள்ள போக முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ள நேர்மின் துகள் இருக்கு, ஆல்பா துகள் நேர்மின் துகள் ஒன்றை ஒன்று விளக்கும். அப்போ அது போயிட்டு திரும்ப வந்துடும் ஆல்பா துகள், ஏன்னா அதனால அணுக்கருவுக்குள்ள நுழைய முடியல. அப்போ அது எந்த இடத்துல திரும்புது, அந்த திரும்பின இடத்துக்கும் அணுக்கருவின் மையத்திற்கும் இடையில எவ்வளவு தொலைவு இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் மீச்சிறு அணுகு தொலைவு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மீச்சிறு அணுகு தொலைவு தான் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மீச்சிறு அணுகு தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு கேட்டால் R0 ஈக்குவல் டு 1/4 π எப்சிலான் நாட் 2 × ZE² டிவைடட் பை இயக்க ஆற்றல் EK, இல்லைன்னா 1/2 mv², எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த EK-வை நான் மாற்றி எழுதலாம். 2ZE² டிவைடட் பை 4 π
எப்சிலான் நாட் ஈகேவை நான் வந்து QV அப்படின்னு எழுதிக்கலாம். ஈகேவை QVன்னு எழுதுவேன். அப்போ 2 இன்ட்டு ZE ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட். கியூங்கிறது என்னன்னு கேட்டால் அணுக்கருவை நெருங்கக்கூடிய துகள். ஆல்பா துகள் தானே நெருங்குது. ஆல்பா துகள் Q ஆல்பா அப்படின்னு சொன்னால் 2E சொல்லலாம். ஆல்பா துகளானது 2E நேர்மின்னூட்டம் கொண்டது. இப்போ 2E இன்ட்டு V அப்படின்னு எழுதலாம். அவங்க கேட்கறதே R0 தான் கேட்கறாங்க. R0 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ இதுல எல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். இந்த E அப்படிங்கிறது எலக்ட்ரானின் மின்னூட்டம். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணணும் இன்ட்டு Z. ஏன்னா எந்த அணுன்னு தெரியாது. Z தான் அவங்க கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே விட்டுட்டோம். 1/4 பை எப்சிலான் நாட். நல்லா கவனிங்க, நம்ம 1ஆம் பாடத்துல படிச்சிருப்போம். 1/4 எப்சிலான் நாட்டோட மதிப்பு 9 இன்ட்டு 10⁻9. நம்ம நிறைய பக்கம் இது சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 9 இன்ட்டு 10⁻9 டிவைடட் பை ஈயோட மதிப்பு மறுபடியும் பாருங்க. ஈயோட மதிப்பு 1.6 இன்ட்டு 10⁻−19 இன்ட்டு V. அப்ப இந்த 1.6 இன்ட்டு 10⁻−19 மேல பாருங்க 1.6 இன்ட்டு 10⁻−19 ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிடும். இவங்க கீழே இருக்கலாம். அப்ப மிச்சம் என்ன இருக்குன்னு கேட்டால் 1.6 இன்ட்டு 10⁻−19 இன்ட்டு 9 இன்ட்டு 10⁻9 இன்ட்டு Z டிவைடட் பை V அப்படின்னு சொல்லலாம். 1.6ஐயும் அதாவது 16ன்னு வச்சுக்கலாம், 9ஐயும் பெருக்கிற 9 6 54 மிச்சம் 5. ஒரு தடவை 9 பெருக்கினா 9, 9 5 14. ஒரு ஸ்தான தலையில புள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னா 14.4ன்னு வரும். 14.4 10⁻−19 10⁻+19 +9 அப்படின்னா 10⁻−10ன்னு வரும். அப்போ Z டிவைடட் பை V எப்போ 10⁻−9 வருதோ அதை வந்து 10⁻−10ன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு மீட்டர். அப்போ இது எழுதும்போது ஏன்னா R0 இல்லையா, தொலைவுனால மீட்டர்ல தான் வரும். இப்போ 14.4 Z டிவைடட் பை V ஆங்ஸ்ட்ரான்னு எழுதலாம். ஏன்னா 10⁻10 மீட்டரை 1 ஆங்ஸ்ட்ரான்னு எழுதலாம். இதுதான் அணுகும் மீச்சல் தொலைவு. இந்த ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. 1.44 வருமா? வராது. ஏன்னா அவங்க கொடுத்த ஆன்சர் ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏ ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா 9 1.6 பெருக்கினா 9 1 பெருக்கினாலே 9ல தான் வரும். ஆனா அவங்க கொடுத்த ஆன்சர் 1.44ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப கண்டிப்பா வராது. 14.4 தான் வரும். புரியுதுல சாமி? புரியுதா? புரியலன்னா கேளுங்க. சரி, அடுத்தது போயிடலாம். சரி, கொஸ்டின் பாருங்க. ஹைட்ரஜன் அணுவில் 4வது சுற்றுப்பாதையில் இயங்கும் எலக்ட்ரானின் கோண உந்தம் என்னன்னு கேட்கிறாங்க. இது கொஞ்சம் ஈஸியானது. எலக்ட்ரானின் கோண உந்தம் கண்டுபிடிக்கணும். கோண உந்தம் அப்படின்னு சொன்னால் L ஈக்குவல் டு MVR ஈக்குவல் டு NH டிவைடட் பை 2π. இப்போ L தான் கேட்குறாங்க. அப்போ L ஈக்குவல் டு NH டிவைடட் பை 2π. எத்தனாவது வட்டப்பாதையில் இயங்குதுன்னு சொல்லிட்டாங்க? ஹைட்ரஜன் அணுன்னு சொல்லிட்டாங்க. 4வது சுற்றுப்பாதைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதை Nக்கு பொதுவாக 4ன்னு எழுதி 4H டிவைடட் பை 2π. 4 இப்படியே இருக்குதான்னு பாருங்க. 4H டிவைடட் பை பை தான் இருக்கு, 2π இல்லை. அப்படின்னா 2ஐயும் வகுத்துக்கலாம். இந்த 2ஐயும் 4ஐயும் வகுத்தீங்கன்னா 2H டிவைடட் பை பை அப்படின்னு இருக்கு. இந்த ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. இருக்குதா ஆன்சர்? சாமி ஆன்சர் இருக்குதா? இருக்குது சார். 4வது ஆன்சர். ஓகே, ஆன்சர் சார். சரி, 3வது பார்க்கலாம்.
அடுத்த பேஜ் போயிடலாம். கொஸ்டின் பாருங்க. n = 1 அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பாதைக்கு அயனியாக்க அழுத்தம் 122.4 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய அணுவுக்கு அணியன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க, அயனியாக்க அழுத்தம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அயனியாக்க அழுத்தம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் V = 13.6 Z² / n² வோல்ட். இதான் ஃபார்முலா. நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஆற்றல் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா -13.6 எலக்ட்ரான் வோல்ட் இன்ட்டு Z² / n² அப்படின்னு இருக்கும். இது ஆற்றல். அயனியாக்கம் அப்படின்னு சொன்னாலே அது பிளஸ்ல தான் இருக்கணும். அயனியாக்க ஆற்றலை பாருங்க. அயனியாக்க ஆற்றல் இது வந்து கிளர்ச்சியாக்க ஆற்றல், கிளர்ச்சி. இப்ப அயனியாக்க ஆற்றல் அப்படின்னு வேணும்னா E அயனி அப்படின்னு வேணும்னா 13.6 Z² / n² EVன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்ப எனக்கு V அயனி வேணும் அப்படின்னு சொன்னால் E அயனிய E ஆல வகுக்கிறோம். அதாவது ஓரலகு மின்னூட்டத்தால வகுத்தால் EE கேன்சல். அப்ப 13.6 Z² / n² இன்ட், அதாவது யூனிட் வந்து வோல்ட். அப்ப இதைத்தான் நான் போடுறேன். இப்ப என்ன கொடுத்துட்டாங்கன்னா வியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 122.4. அப்ப 13.6 Z² / n² வோல்ட். இதுவும் வோல்ட் தான் இருக்குது. ஸோ வோல்ட் கேன்சல் ஆயிரும். n = 1ங்கிற பாதை கொடுத்துட்டாங்க. அப்ப 122.4 = 13.6 Z² / n² 1. ஏன்னா அவங்க n = 1ங்கிற சுற்றுப்பாதை தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு அப்போ எனக்கு Z² மட்டும்தான் வேணும்னால் 122.4 / 13.6 இல்லைன்னா 1224 / 136 அப்படின்னு வரும். அப்ப 1224 136 வகுக்கணும். சரிங்களா? 10 தடவை 136 போட்டீங்கன்னா 1360 வரும். அப்ப கண்டிப்பா 10 தடவை இருக்காது, 9 தடவை இருக்கலாமான்னு பார்க்கலாம். அப்ப 136ஐயும் 9ஐயும் பெருக்கி பார்த்தா கரெக்டா வருது. 9 6 54 மிச்சம் 5. ஏன்னா கண்டிப்பா 9ஆல தான் பெருக்கணும். ஏன்னா மேல வந்து 4 இருக்கு. 9 6ஐயும் பெருக்கினாதான் கடைசி டிஜிட் 4 வரும். வேற எதை பெருக்க 2ஐயும் பெருக்கினா 4 வரும். 3ஐயும் அப்ப 9 6ஐயும் பெருக்கினாலும் 4 வருது. 6ஐயும் 4ஐயும் பெருக்கினாலும் 4 வரும். நம்ம இப்படிதான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். 10 கண்டிப்பா இல்லை. ஏன்னா 10ஆல பெருக்குனா 1360 வரும். ஏன்னா அவங்க 1224 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 9க்கு போகலாம். சரிங்களா? 2ன்னு வராது இல்லையா? 9. அப்போ 9 6 54 மிச்சம் 5. 9 3 27 27 5 32 மிச்சம் 3. ஒரு தடவை 9 பெருக்குனா 9, 9 3ஐயும் பெருக்குனா 12. இப்போ பாருங்க 136 எல்லாம் வகுத்தால் எனக்கு ஆன்சர் 9ன்னு வரும். அப்ப Z² = 9னா Z-ஓட மதிப்பு 3 அப்படின்னு வரும். Z-ஓட மதிப்பு என்னங்க? 3. ஆன்சர் இருக்குதுல்ல? Z = 3 அணியன். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஹைட்ரஜன் அணுவின் முதல் 3 சுற்றுப்பாதைகளின் ஆரங்களின் விகிதம். நமக்கு ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஆரம் கண்டுபிடிக்கிறது. என்னாவது வட்டப்பாதையில் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த பாதையின் ஆரம் வேணும்னா Rn = n² × A0 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப முதல் வட்டப்பாதைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப R1 = A0 கிடைக்கும். இரண்டாவது வட்டப்பாதை அப்படின்னா n-க்கு 2ன்னு கொடுங்க, 4A0 வரும். மூன்றாவது வட்டப்பாதைன்னு கொடுத்தா R3 =
9A0 வரும். அவங்க கேட்டதே R1 ஈஸ்ட் R2 ஈஸ்ட் R3 முதல் 3 வட்டப்பாதைகள். அப்ப எல்லாத்துலயும் காமன் ஆக்குறது A0 கேன்சல். அப்போ 1 ஈஸ்ட் 4 ஈஸ்ட் 9 ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. முதல் 3 வட்டப்பாதை கேட்டா 1 4 9 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 4வது முடிஞ்சு. 5வது பாருங்க, கேத்தோடு கதிர்களின் மின்னோட்டம். கேத்தோடுங்கிறது ஒரு எதிர்மின் கதிர்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரானுக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்குதோ அத்தனை குணங்களும் கேத்தோடு கதிர்களுக்கும் சமமாகவே இருக்கு. அப்படின்னா கேத்தோடு கதிர்களின் மின்னூட்டம் என்பது எதிர்குறி மின்னூட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 6வது பாருங்க, ஜே தாம்சன் E/M ஆய்வில் 2.6 கிலோவோல்ட் மின்னழுத்தத்தில் ஒரு எலக்ட்ரான் முடுக்கப்பட்டு எங்க நுழையுதுன்னா செங்குத்தான மின்புலம் காந்தப்புலம் இரண்டும் செயல்படக்கூடிய செங்குத்தான பகுதி, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கு. மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள இந்த எலக்ட்ரான் முடுக்கப்பட்டு உள்ள போகுது. அப்படின்னா இந்த எலக்ட்ரான் விளக்கம் அடையக்கூடாது. அப்படின்னு என்ன தெரியுங்களா? காந்தப்புலத்து பக்கமும் போகக்கூடாது, மின்புலத்து பக்கமும் போகக்கூடாது, நேராவே போகணும். இவங்க 2 பேரும் தடுத்து நிறுத்தினாலும் நேரா போயிட்டே இருக்கு. அப்படின்னா அந்த எலக்ட்ரானின் மின்னூட்ட எண் என்னன்னு கேட்கிறாரு. இவ்வளவுதான் மதிப்பு. அப்ப என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. வி எவ்வளவு வோல்ட்ல மின் முடுக்கப்படுறோம். அப்ப 2.6 கிலோ வோல்ட்னா ஆற்றல், இவ்வளவு ஆற்றல்ல முடுக்கப்படும். காந்தப்புலமும் மின்புலமும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா மின்னூட்ட எண் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இப்போ மின்னூட்ட நிறைத்தகவு காந்தப்புலத்தை வச்சு எழுதணும். மின்னூட்ட எண் அப்படின்னு சொன்னால் மின்னூட்ட எண்ணுன்னு சொன்னால் ஒண்ணுதான், மின்னூட்ட நிறைத்தகவுன்னு சொன்னால் ஒண்ணுதான். அதாவது E/M மதிப்பு. இதுல இந்த மதிப்பு வேணும்னால் நம்ம புக்ல ஒரு ஃபார்முலா 2YE = C × L² B². இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ எனக்கு ஒரே நிமிஷம். எலக்ட்ரானின் மின்னூட்ட எண். சரி, இப்போ E/M ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? B இருக்கு, E இருக்கு, மின்னூட்ட எண் வேணும். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2YE = C L² B². இந்த மதிப்பெல்லாம் கொடுக்கல. V = நமக்கு B யோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, E யோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இருக்கு? வோல்ட் பெர் மீட்டர்னா மின்புலம். அப்போ 3 × 10⁴ 3 × 10⁴ வோல்ட் பெர் மீட்டர். காந்தப்புலத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 × எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10⁻³ 10⁻³ டெஸ்லா. இப்போ மின்னூட்ட எண் வேணும்னா இதில் ஒய்யோட மதிப்பு தெரியாது, C L² இதெல்லாமே கான்ஸ்டன்ட். அப்படின்னா நமக்கு மின்னூட்ட எண் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரே நிமிஷம், இதில் நம்ம எந்த ஒரே நிமிஷம் கவனிங்க. இதை நம்ம ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டாம், என்ன மதிப்புகள் கொடுத்துருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டால் எலக்ட்ரானின் மின்னூட்ட எண் அப்படின்னா E/Mன்னு சொல்லலாம். ஈங்கிறது எலக்ட்ரானுடைய மின்னூட்டம் 1.6 × 10⁻⁻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 ⁻
கூலும் பர் கிலோகிராம். இது என்னன்னா எலக்ட்ரானுக்கு தான் கேட்கறாங்களான்னு பாருங்க.
எலக்ட்ரானின் E/m மதிப்பு எப்போதும் எதை பொறுத்தும் மாறாது. நீ B எவ்வளவு கொடுத்தாலும் சரி, E எவ்வளவு கொடுத்தாலும் சரி, இந்த எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு மாறாது. அப்படின்னா இந்த 1.6 9.1 பெருக்கினால் 1.7 × 10⁻11 கூலும் பெர் கிலோகிராம். இது எங்க இருக்குன்னு கேட்டால் நம்மளுடைய புக்ல தியரியில கொடுத்துருப்பாங்க. நம்ம இவ்வளவு தூரம் இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா எலக்ட்ரானின் மின்னூட்ட எண் கேட்கறாங்க. அப்படின்னா மின்னூட்ட நிறை தகவல்னு அர்த்தம். மின்னூட்டத்தை நிறையும் வகுத்தால் போதும், இவங்க என்ன மதிப்பு கொடுத்திருந்தாலும் சரி. அப்போ 1.7 × 10⁻11 கூலும் பெர் கிலோகிராம் தான் வரும். சரிங்களா? சரி, அப்ப நம்ம அங்க முன்னாடி போட்ட மதிப்பு தேவையில்லை, ஏன்னா அதுல ஒய் எதுவுமே தெரியாது. அடுத்தது பாருங்க, 7வது. புரியலன்னா கேளுங்க. லித்தியம் பிளஸ் பிளஸ், ஹீலியம் பிளஸ் மற்றும் ஹைட்ரஜன் ஆகியவற்றில் n = 2 n = 1க்கு நகர்வு ஏற்படும் போது உமிழப்படும் அலைநீளங்களின் தகவு என்னன்னு. ஸோ அலைநீளத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். n = 2 n = 1 அப்படின்னா ஹைட்ரஜன் நிறமாலை வரிகள் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுல நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். நிறமாலை வரியின் அலை எண்ணுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நியூ பார், நியூன்னு போட்டு அதிர்வெண், நியூ பார்னு போட்டு அலை எண் 1/λ = z² r × 1/n² - 1/m². சார் நம்ம புக்கில் இந்த z² இருக்காதே, வெறும் r × 1/n² - 1/m² தானே இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம புக்ல படிக்கிறதெல்லாம் ஹைட்ரஜனுக்கு. அதனால இசட்டோட மதிப்பு 1. அதனால இந்த இடத்துல 1ன்னே போட்டுருப்பாங்க. n வந்து எப்பவுமே லெஸ் தேன் m தான் இருக்கும். n வந்து m விட கம்மி. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க என்னன்னா n = 2 n = 1க்கு. அப்படின்னா 2ங்கிறது m, 1ங்கிறது n. இப்போ இதுல நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா அலைநீளத்தை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. 1/λ. இப்போ யாருக்கு எழுத போறேன்னு கேட்டால் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. லித்தியம், ஹீலியம், ஹைட்ரஜன். நல்லா கவனி. லித்தியத்துக்கு z = 3, ஹீலியத்துக்கு z = 2, ஹைட்ரஜனுக்கு z = 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப பாருங்க, 1/λ லித்தியம் அப்படின்னு எழுதுறேன்னா z எவ்வளோங்க? 3 அப்படின்னா 9 r × 1/n² - 1/m². வேணா எழுதிக்கலாம் 9 r × 1/1² - 1/2². அடுத்தது 1/λ ஹீலியத்துக்கு எழுதுறோம். ஹீலியத்துக்கு z வந்து 2, z² 4. ஸோ 4r × 1/1² - 1/2² எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 1/λ ஹைட்ரஜனுக்கு எழுதுறோம். ஹைட்ரஜனுக்கு z = 1, ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ஸோ 1r × 1/1² - 1/2². அப்போ இந்த 1/1² - 1/2² எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கொஞ்சம் கீழே எழுதிக்கலாம் பாருங்க. λ லித்தியம் 1/λ லித்தியம் 9r × 1/1² 1, 1/2² 1/4. அப்போ 1 - 1/4 மதிப்பு என்னன்னு கேட்டால் 1ல் 1/4 போச்சுன்னா 3/4. அப்போ 1 - 1/4 3/4. அப்போ 1/λ லித்தியம் மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் 9r × 3/4 அப்படின்னு. 9r × 3/4. அப்ப பாருங்க, இதை எழுதினால் 27r / 4. இதான் லித்தியத்துக்கு 1/, லித்தியம் 1/λ ஹீலியத்துக்கு எழுதுங்க 4r ×
3/4 எழுதலாம். அப்ப இந்த 4 கேன்சல் ஆயிடும் அப்படின்னா 3r/4 அப்படின்னு வரும். இதே ஹைட்ரஜனுக்கு எழுதுறீங்க, அங்க r into 3/4 அப்படின்னா 3r/4. 3r/4. அப்ப பாருங்க, இத 3ஐயும் இப்ப தலைகீழ எழுத போறேன். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் தகவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், தகவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 27 4ஐயும் கேன்சல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் லித்தியத்தை தான் கேட்குறாங்க. நான் அடுத்த பக்கம் எழுதுறேன். புரியலைன்னா கேளுங்க. நான் எழுதுனது எப்படி எழுதுனேன்? 1 லித்தியத்துக்கு 27r/4. 1 ஹீலியத்துக்கு எவ்வளவு வரும் சாமி? 1 ஹீலியத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோமே, ஹீலியத்துக்கு 3r/4 இல்லையா? இல்ல 3r தான் வரும். நம்ம தான் 4 கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப 3r தான் வரும். ஆ 1 ஹீலியத்துக்கு 3r. 1/λ ஹைட்ரஜனுக்கு என்ன எழுதியிருந்தான்? 3r/4 எழுதியிருந்தான் ஹைட்ரஜனுக்கு. அப்போ ஹைட்ரஜனுக்கு 3r/4 அப்படின்னு. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். அப்போ தலைகீழ எழுதுறேன் பாருங்க. λLi அப்படின்னு எழுதுனீங்கன்னா 4/27r. λ ஹீலியம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா 3r. λ ஹைட்ரஜன் எழுதுனீங்கன்னா 4/3rன்னு வரும். இவங்க எல்லாத்துக்கும் ரேஷியோ λLi, λ ஹீலியம், λ ஹைட்ரஜன் ஈக்குவல் டு என்ன எழுதுறேன்னா எல்லாத்துலேயும் r கேன்சல் ஆயிடும். இப்போ 4/27 ஈஸ்ட்டு தலைகீழ எழுதுனா 1/3rன்னு வரும். 3r தலைகீழ எழுதினால் 1/3r, அதை நான் விட்டுட்டேன். அப்போ 1/3, 4/3 எல்லாத்துலேயும் r கேன்சல் ஆயிடும். இப்போ பாருங்க, இவங்க எல்லாத்தையும் காமனா நான் கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்றது? எல்லாத்தையும் காமனா, இது 27 இருக்கு, இது 3 இருக்கு, இது 3 இருக்கு. ஸோ காமனா கேன்சல் பண்ணணும்னால் எப்படி கேன்சல் பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு? இதுல 3ஆல வகுத்தோம்னா பாருங்க, மேல 9 27 3ஆல வகுத்தோம்னா 9 வருமா? அப்போ சாமி இது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? இது காமன் ரேஷியோ எடுக்கணும். காமன் ரேஷியோ எடுக்க தெரியுமா? எல்லாத்தையும் 3ஆல பெருக்கலாமா? முதல்ல இதை 3ஆல பெருக்கி 3ஆல வகுத்தால் இந்த 3ஐயும் 27ஐயும் கேன்சல் பண்ணா 9. அப்போ 4 அதே தான் வருது. 3 27 9 27 4/27 தான் வருது. இது எப்படி கேன்சல் பண்ணன்னு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கப்பா. நிறைய வகையில கேன்சல் பண்ணலாம். அவங்க கொடுத்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 7க்கு 7க்கு டி. இப்போ டினா 4 9 36ன்னு வருது. இது 4 9 36. இது 4/27 1/3
4/3. இதை காமனா கேன்சல் பண்ணணும். 4 தான் இருக்கு. அப்ப இங்க 27 மட்டும் தேவையில்லை. இது 36ன்னு கொண்டு வரணும். எல்லாத்தையும் 36 கொண்டு வரணும்னா இதை 36ஆல கொண்டு வரணும்னா 12ஆல பெருக்கணும். 3×12 36. இதுவும் 3×12 36. இதை 4ஆல பெருக்கு 27 கேன்சல் பண்ணணும். சாமி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. எப்படி கேன்சல் பண்ணலான்னு தெரியுமா? R 27R/4. இது கேன்சல் பண்ணி சொல்றீங்களா? 27 3ஆல வகுத்தால் 3ஆல 3 9×3 27. 1/3 1/3 1/3 எல்லாத்துலயும் காமனா இருக்கும். அப்படின்னா 4/9 × 1/1 4/1 அப்படின்னு இருக்கும். எல்லாத்துலயும் 9 வந்தா இதை நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போட்டேன். இதை கொஞ்சம் 27/6 வச்சு நம்ம போட்டுட்டோம். அதனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எல்லாத்துலயும் ரேஷியோ எடுத்தா சரி சாமி. இது வேணா நான் இன்னொரு இதில் போடுறது, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை காமனாக கேன்சல் பண்ணி பாருங்க. 4 9 36 வரும். சின்ன மேக்ஸில் ஒரு சின்ன இதாகிடுச்சு. எங்கேயோ ஒரு பக்கம் காமன் ரேஷியோ எடுத்து போடணும். சரி, நம்ம அதை பார்த்துக்கலாம் சாமி. இதுக்கு ஆன்சர் 4:9:36. நம்ம அடுத்தது போயிடலாம். ஏன்னா அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இதை மட்டும் கேன்சல் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? நான் ஃபுல்லாக கேன்சல் பண்ணி உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். நம்ம அடுத்தது போயிடலாம். வச்சுட்டே இருந்தோம்னா டைம் ஆயிடும். சரி, 8வது பாருங்க. ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானின் மின்னழுத்தம் V = V ln R/R0 என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க R0 ஒரு மாறிலி. ஸோ மின்னழுத்தத்திற்கு போர் அணுமாதிரியை பயன்படுத்தினால் முதன்மை குவாண்டம் எண் n பொறுத்து எண்ணாவது சுற்றுப்பாதை Rn மாறுபாட்டு தன்மை என்னவா இருக்குன்னு. ஸோ ஒரு புரோட்டானுக்கு ஒரு எலக்ட்ரானுக்கும் மின்னழுத்தம் இந்த மின்னழுத்தத்தை தான் போகும்ட்டாங்க. இங்க R0 ஒரு மாறிலின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அது காலத்தை பொறுத்து எதை பொறுத்தும் மாறவே மாறாது. இந்த மின்னழுத்தத்திற்கு போர் அணுமாதிரியை பயன்படுத்தினா முதன்மை குவாண்டம் எண் n பொறுத்து எண்ணாவது சுற்றுப்பாதை R0க்கும் என்ன ரிலேஷன் கேட்கறாங்க. அப்போ இவங்க கொடுத்த டீட்டெயில் பார்த்தோம்னா நமக்கு மின்னழுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்ப மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னு போடணும்னா நமக்கு விசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த விசையில நான் என்ன எழுதலைன்னா du/dxன்னு எழுதுவேன். அப்ப எனக்கு யூங்கிறது ஒரு மின்னழுத்த ஆற்றல், அதுதான் ஈவி. யூங்கிறது நிலை மின்னழுத்த ஆற்றல்னு சொல்லலாம். அதுதான் பாத்தீங்கன்னா ஈவி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வி அவங்களே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா தெரியும். வியோட மதிப்பை V0 × ln R/R0. லான்னா நேச்சுரல் லாகரிதம்னு அர்த்தம். இந்த லானுக்கு பேரு நேச்சுரல் லாகரிதம். இப்போ எனக்கு யூவோட மதிப்பு வேணும் அப்படின்னு சொன்னா இதை நான் எப்படி எழுதலான்னு கேட்டா விக்கு பொதுவா V0 ln R/R0ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்ப எனக்கு இந்த எக்ஸ நான் ஆறுன்னு கூட எழுதிக்கலாம். எக்ஸுங்கிறது தொலைவு தான், ஆறுங்கிறது தொலைவு தான். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதை d/dr ஆஃப் யூவோட மதிப்பு எழுதுறேன். யூவோட மதிப்பு என்ன? V0 ln R/R0 அப்படின்னு எழுதுறேன். இப்போ எனக்கு இந்த எஃப்ங்கிற விசை தெரியுது. ஈங்கிறது மாறாத மதிப்பு, அதை வெளியில எடுத்துறேன். V0ங்கிறது மாறாத மதிப்பு, அதையும் வெளியில எடுத்துறேன். அப்படின்னால் d/dr ஆஃப் R/R0ன்னு எழுதுவேன். அப்ப E V0 ×
பாருங்க ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வகைக்கெழு கண்டுபிடிக்க. ஆர் பை ஆர், சாரி லான் எழுதவே இல்லை, லான் ஆர் பை ஆர் நாட். நல்லா கவனிங்க, லானை டிஃபரன்ஷியேட் பண்ணால் லான் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண டி பை டிஎக்ஸ் ஆஃப் லான் எக்ஸை 1 பை எக்ஸ்ன்னு எழுதுவேன். இப்போ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல ஆர் பை ஆர் நாட் இருக்கு. அப்போ லான் ஆர் பை ஆர் நாட்டை வகைக்கெழு கண்டுபிடிச்சால் எப்படி எழுதலைன்னா 1 பை ஆர் பை ஆர் நாட்னு எழுதுவேன். ஏன்னா எக்ஸுங்கிறது ஆர் பை ஆர் நாட் இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1. அப்போ ஆர் பை ஆர் நாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்னன்னு கிடைக்குன்னா 1 பை ஆர் நாட்னு கிடைக்கும். என்னன்னு புரியுதா? ஆர் பை ஆர் நாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆர் 1 பை ஆர் நாட் இன்ட்டு ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ண 1 அப்படின்னா 1 பை ஆர் நாட்னு கிடைக்கும். அதைத்தான் இப்படி எழுதிக்கிறேன், சரிங்களா? அப்ப இது எப்படி எழுதலான்னு பாருங்க. இ வி நாட் 1 பை ஆர் நாட்டை நான் எப்படி எழுதுவேன்னு கேட்டா ஆர் நாட் பை ஆர்னு எழுதுவேன். இதை வேற ஆர் பை ஆர் நாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை ஆர் நாட்னு சொல்லிட்டேன். அப்போ ஆர் நாட் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல எஃபோட மதிப்பு என்னன்னு கேட்டால், ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் மேல நிறுத்து. நான் இங்கிருந்து எழுதுறேன். அப்ப எஃபோட மதிப்பு இ வி நாட் டிவைடட் பை ஆர். இதுதான் மின்னழுத்தத்தினால முடுக்கப்படும் பொழுது ஏற்படக்கூடிய விசை. பட் இந்த விசை தான் அந்த துகள் வட்டப்பாதையில் செல்லணும்னா மையநோக்கு விசையை தரும். இவி நாட் பை ஆறுங்கிறது ஒரு மையநோக்கு விசையை தரும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் என்ன பண்ணலான்னு கேட்டால் ஆரையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா வி ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த எம் கீழே கொண்டு வந்துடும். அப்போ இ வி நாட் டிவைடட் பை எம். சரிங்களா? போர் தியரியை பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க. போர் தியரி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் MVRN ஈக்குவல் டு NH டிவைடட் பை 2π அப்படின்னு சொல்லுவோம். NH டிவைடட் பை 2π. இப்போ நம்மளுக்கு இந்த விக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப NH டிவைடட் பை 2π. அப்ப நான் என்ன பண்றேன், இதை எனக்கு இங்க எஃப் வந்து எழுதும் போது எனக்கு வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் இவி நாட் டிவைடட் பை எம். இப்ப எனக்கு கோண உந்தம் MVRN ஈக்குவல் டு NH பை 2π அப்படின்னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா RN அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருக்கு பாருங்க. வேணா இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. M இன்ட்டு வி ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் இருந்தா போச்சுன்னா ஸ்கொயர் ரூட். அப்படின்னா விக்கு பொதுவாக என்ன எழுதலாம், இ வி நாட் டிவைடட் பை எம், ஸோ ஸ்கொயர் ரூட் இன்ட்டு RN ஈக்குவல் டு NH. எழுத மாட்டேங்குது. NH டிவைடட் பை 2π. இங்க பாருங்க எம் மாறிலி, இவி நாட் பை எம் மாறிலி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல RN இங்க இருக்கு, H மாறிலி. நான் இங்க எல்லாம் எழுதுறேன் பாருங்க. M மாறிலி, E மாறிலி, V0 மாறிலி, H மாறிலி, 2π மாறிலி. அப்ப இது எல்லாமே மாறிலி. அப்ப என்ன பண்ணலாம், RN மட்டும் இங்க வச்சுட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. அதாவது RN டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னா எல்லா மாறிலியும் தூக்கிட்டேன்னா நான் இந்த நேர்த்தகவுங்கிற சிம்பிள் எழுதிக்கலாம். அப்ப ஆர் என்னோட மதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் எண்ணுக்கு நேர்த்தகவுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆர் என்னானது நான் போகும்போது எனக்கு இந்த இடத்துல எண்ணுக்கு நேர்த்தகவு. நம்ம தியரியில் எழுதுற மாதிரி n ஸ்கொயர்னு எழுதக்கூடாது. சரிங்களா? எண்ணுக்கு நேர்த்தகவு. அப்ப எல்லா மாறிலியும் தூக்கிட்டேன். அப்ப RN மதிப்பு முதன்மை குவாண்டம் எண்ணிற்கு நேர்த்தகவு இருக்குன்னு சொல்லலாம். சரி, 9வது கொஸ்டின் பாருங்க. சமயம் உங்களுக்கு புரியும்னு தான் நான் நடத்திட்டு இருக்கிறேன். புரியலன்னா உடனடியாக கேளுங்க. நான் முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றதுனால எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா?
இங்க பாருங்க, அலுமினியம் அணுக்கருவின் ஆரம் 3.6 ஃபெர்மி அப்படின்னா காப்பர் அணுக்கருவின் ஆரம் என்ன? இப்ப இவன் கொடுத்தது நமக்கு அணுக்கருவின் ஆரம்னு கண்டுபிடிக்கணும்னாலே R ஈக்குவல் டு ஆரம் கண்டுபிடிக்கிறது R ஈக்குவல் டு R0 இன்ட்டு A பவர் 1/3 சொல்லலாம். இதுல நமக்கு அவங்க ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கலாம், இப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். எது கேட்டிருக்கான்னு கேட்ட காப்பருக்கு தான் கேட்கறாங்க. அப்ப R காப்பர் ஈக்குவல் டு R0 மதிப்பு 1.2 ஃபெர்மின்னு எழுதலாம். ஃபெர்மி. ஏவோட மதிப்பு 64. அது எப்படிங்க சார் 64 கண்டுபிடிச்சிங்க கேட்டா, காப்பருக்கு மேல என்ன எழுதிக்கிறாங்க பாருங்க, 64. அலுமினியத்துக்கு ஏவோட மதிப்பு 27, காப்பருக்கு 64. அப்போ 64 பவர் 1/3 எழுதலாம். இப்போ 1.2 எஃப்னா ஃபெர்மி, அதனால ஃபெர்மி எழுதிட்டே வர 64 4 கியூப்னு எழுதலாம். 4 கியூபோட மதிப்பு 64. ஏன்னா 4 4 16, 16 4 64. அப்போ 64 4 கியூபு, அதனுடைய பவர் 1/3 எழுதலாம். அப்ப இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்குன்னா 4 தான் இருக்கு. 4 பவர் 1 4. அப்ப 4 இன்ட்டு 1.2 ஃபெர்மி. அப்ப 4 இன்ட்டு 1.2 எழுதுனா எவ்வளவு வருங்க? 4.8 ஃபெர்மின்னு எழுதலாம். ஆர் காப்பர். அப்ப ஆன்சர் பாருங்க, 4.8 தான் கொடுத்துட்டாங்க. ஃபெர்மி ஃபெர்மி தான் இருக்கு, எல்லாமே ஃபெர்மி தான் இருக்கு அப்படின்னா 4.8 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க, அணுக்கரு கிட்டத்தட்ட கோள வடிவம் கொண்டதுன்னு வச்சுட்டாங்க. அப்படின்னா நிறையன் A கொண்ட அணுக்கரு ஒன்றின் பரப்பு ஆற்றல் எவ்வாறு மாறுபடும்? இப்போ பரப்பு ஆற்றல் அப்படின்னு சொன்னால் பெருசு பண்ணிக்கலாம். பரப்பு ஆற்றல், இப்போ பரப்பு அப்படின்னு சொன்னாலே எது? அணுக்கருவை கிட்டத்தட்ட கோளம் சொல்லிட்டாங்க. அப்ப கோளத்தின் பரப்பு 4πr². இப்பதான் படிச்சோம். R ஆனது R0 இன்ட்டு A பவர் 1/3. அப்போ 4πr² இல்லைங்களா? அப்ப R0² A பவர் 1/3 இத ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்னால் 4πr02 A பவர் 2/3. அப்ப பாருங்க, கோளத்தின் பரப்பு எதை பொறுத்து மாறுன்னு கேட்டா A பவர் 2/3 பொறுத்த மாறும். இப்ப பரப்பு ஆற்றல்னு சொன்னாலும் இதெல்லாம் மாறிலி. அப்ப பரப்பு ஆற்றலும் A பவர் 2/3 பொறுத்து தான் மாறும். சரிங்களா? பரப்பு ஆற்றலும், ஏன்னா அங்க எல்லாமே மாறிலி. அப்போ A பவர் 2/3 பொறுத்து தான் பரப்பை மாறுதும் போது பரப்பு ஆற்றலும் A பவர் 2/3 பொறுத்து தான் மாறும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப 11வது பாருங்க, லித்தியம் அணுக்கருவின் நிறையானது அதிலுள்ள அனைத்து நியூக்ளியான்களின் மொத்த நிறையை விட 0.042 U குறைவாக உள்ளது. அப்படின்னால் லித்தியம் அணுக்கருவின் ஒரு நியூக்ளியானுக்கான பிணைப்பாற்றல் என்ன? இப்ப அணுக்கரு ஒன்றிற்கான பிணைப்பாற்றல் கேட்கறாங்க. லித்தியத்தை கொடுத்துட்டாங்க. குறைபாடு எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் எவ்வளவு குறைவா இருக்குன்னு பாருங்க. டெல்டா எம் ஈக்குவல் டு நிறை குறைபாடு டெல்டா எம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.042 U. இப்போ இதை ஆற்றலா மாற்றணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு U அப்படிங்கிறது 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னா இந்த டெல்டா எம்மை நான் வந்து பிணைப்பு ஆற்றலா மாற்றணும்னா நான் வந்து யூன்னு இருக்கிறத எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றுறேன். அப்போ 0.042 யூக்கு பொதுவா 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, நான் இதை பெருக்கிறேன். 931 42ஆல பெருக்கிறேன். அப்போ 2 2 3 6 2 9 18 4 4 3 12 மிச்சம் 1 9 4 36 ஸோ 37. அப்போ 2 6 4 10 மிச்சம் 1 11 மிச்சம் 1 9 3
எத்தனை ஸ்தானத்துல புள்ளி வைக்கணுங்க? 2, 4, 0 3 ஸ்தானம். அப்போ 0.0ன்னு போட்டேன். அப்படின்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 39.102 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இது லித்தியத்தினுடைய மொத்த அணுக்கரு பிணைப்பாற்றல். ஆனா கொஸ்டின்ல பாருங்க, மொத்தமா கேட்கல, ஒரு துகளுக்கு கேட்கறாங்க. அப்போ லித்தியத்துல மொத்தம் 7 துகள் இருக்கு. எத்தனை நியூக்ளியான் இருக்குன்னா 7 நியூக்ளியான். ஏன்னா 3 புரோட்டான் 4 நியூட்ரான், மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. அப்போ கிடைச்சத 7ஆல வகுக்கும். சரிங்களா? கவனிங்க, ஒரே நிமிஷம். எனக்கு பிஇனுடைய மதிப்பு 39.102 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஒரு நியூக்ளியானுக்கு, அப்படின்னா பிஇ பை ஏ கேட்கறாங்க. அப்போ 39.102 7ஆல வகுக்கணும். ஏன்னா லித்தியத்துக்கு அணு நிறையன் வந்து 7. 39ல எத்தனை 7 இருக்கும்? 39ல எத்தனை 7 இருக்கும்? 5 7 35, 6 7 42. அப்ப 5 தடவை இருக்கு. 5 7 32, மிச்சம் 7. அப்ப புள்ளி வச்சோம்னா 71. 71ல எத்தனை 7 இருக்கும்? ஆக்சுவலா 39ன்னு எழுதிக்கலாம். 39.1. ஒரு நிமிஷம் இருங்க, இவ்வளவு தூரம் போக வேண்டியது. உங்களை அப்ராக்சிமேட்டா தான் போட்டுருக்காங்க. 39.1 39ன்னு வச்சுக்கலாம். 7ஆல வகுக்கிறோம். அப்ப 5 7 35, மிச்சம் 6. 5 7 35, மிச்சம் 4 தான் வரும். அப்போ 4 4ன்னா 40. 40ல எவ்வளவு வரும்? 40ல அப்போ மறுபடியும் 5 7 35, மிச்சம் 5. அப்போ 50. 50ல 7 7 49. அப்போ 5.57ங்கிற ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. இல்லை, 5ல ஒரு ஆன்சர் தான் இருக்கு. அப்போ 5.6. எப்படி எழுதலாம் தெரியுங்களா? 5.57 ரவுண்ட் ஆஃப் பண்ணா, முழுமைப்படுத்தினால் 5.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. இப்போ ஒரு நியூக்ளியான வெளியில் எடுக்கணும்னா இவ்வளோ ஆற்றலை கொடுக்கணும். எல்லா நியூக்ளியானையும் வெளியில் எடுக்கணும்னா இவ்வளோ ஆற்றலை கொடுக்கணும். சரிங்களா? சரி, இதுதான் கொஸ்டின். அடுத்தது பாருங்க, எம்பி என்பது புரோட்டானின் நிறையும் எம்எம் என்பது நியூட்ரானின் நிறையையும் குறிக்கும். இசட் புரோட்டான்களும் என் நியூட்ரான்களும் கொண்ட ஒரு அணுக்கரு ஒன்றின் பிணைப்பாற்றல் பி அப்படின்னு வச்சுட்டால் இந்த அணுக்கருவின் நிறை எம் ஆனது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, தியரியில படிச்சிருப்பீங்க. பிணைப்பாற்றல் வளைகோட்டின் விளக்கத்துல இருக்கும், இல்லை பிணைப்பாற்றலை பற்றி படிக்கும்போது இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பிஇ டெல்டா எம் ஈக்குவல் டு டெல்டா எம் ஈக்குவல் டு இசட் எம் ஹெச் வச்சு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே எம்பிஏ வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இசட் எம்பி பிளஸ் என் எம்என் மைனஸ் எம் அணுக்கருவுக்குன்னா என் கமா இசட் அப்படின்னு எழுதிக்கலாம். என் கமா இசட்னு என்ன தெரியுங்களா? அணுக்கருவினுடைய நிறைய மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். அணுவின் நிறைய நான் எடுத்துக்கலாம். இந்த டெல்டா எம் நான் என்னன்னு சொல்லலான்னு கேட்டால் பாருங்க, பிஇ அப்படிங்கிறத டெல்டா எம் இன்டு சி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப டெல்டா எம் தான் வேணும்னு கேட்டால் பிஇன்னு எழுதினாலும் சரி, இல்லை பின்னு எழுதினாலும் சரி, பி பை சி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப பாருங்க, இந்த எம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், இந்த டெல்டா எம் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்படின்னால் எம் ஆஃப் என் கமா இசட் ஈக்குவல் டு இசட் எம்பி பிளஸ் என் எம்என் மைனஸ் டெல்டா எம்முக்கு பொதுவாக நான் என்ன எழுதிக்கலாங்க? பிஇ பை சி ஸ்கொயர் எழுதலாம். ஆனால் அவங்க இங்கே பின்னே கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி எழுதலாம். எந்த ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க? எந்த ஃபார்முலா வரும்?
கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செகண்ட் வராது. ஏன்னா b/c² அங்க இல்ல. அப்ப தேர்டு ஃபோர்த் தான் வரும். ஃபோர்த்ல பிளஸ் இருக்கு. ஆனா எனக்கு ஆன்சர் மைனஸ்ல தான் வரணும். அப்போ 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அவ்வளவுதான். சாமி புரியுதா? எஸ் சார், புரியுது சார். இது பாருங்க, தொடக்க நிறையன் ஏவையும் தொடக்க அணுயன் இசட்டையும் கொண்ட ஒரு கதிரியக்க அணுக்கரு ஒண்ணு 2 ஆல்பா துகளை வெளிவிடுது, 2 பாசிட்ரானை உமிழ்கிறது. அப்படின்னா 2 ஆல்பா துகளையும் 2 பாசிட்ரானையும் வெளியில தள்ளி விட்டுட்டு பொதுவா சேய் அணுக்கரு ஒண்ணு உருவாகும். தாய் அணுக்கருவில் இருந்து 2 ஆல்பா துகளும் 2 பாசிட்ரான் வெளியில போனதுக்கு அப்புறம் சேய் அணுக்கருன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சேய் அணுக்கருல எத்தனை நியூட்ரான் இருக்கு, எத்தனை புரோட்டான் இருக்கு. அப்ப நியூட்ரான்களுக்கும் புரோட்டான்களுக்கும் இடையேயான தகவல் கேட்கறாங்க. இப்ப பாருங்க, ஏதோ ஒரு தனிமம் கொடுத்துட்டாங்க, அந்த தனிமத்தோட பேர் தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். அதனுடைய அணு எண் இசட்னு வைக்கிறேன், அதனுடைய நிறை என்ன ஏன்னு வைக்கிறேன். இப்ப இதுல புதுசா ஒரு தனிமம் உருவாகுது. சரிங்களா? அதுல அணு எண் எவ்வளோன்னு தெரியாது, அதை இசட் டேஷ்ன்னு வச்சிடறேன். நிறை என்ன தெரியாது, அதை ஏ டேஷ்ன்னு வச்சிடறேன். இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணா 2 ஆல்பா துகள் வெளியில போகுது, 2 பாசிட்ரானும் வெளியில போகுது. அப்ப பாருங்க, 2 ஆல்பா துகள் வெளியில போகுதுன்னா இசட் டேஷ் ஒய் ஏ டேஷ் அப்படின்னு சொன்னா 2 இன்ட்டு ஆல்பா துகள்னா 2He4 அப்படின்னு எழுதலாம். பிளஸ் 2 பி பாசிட்ரான்னா +1E0ன்னு எழுதலாம். இது ZXA. இப்ப நான் பேலன்ஸ் பண்ணணும். என்ன பேலன்ஸ் பண்ண போறேன்? Z ஈக்குவல் டு Z டேஷ் பிளஸ் 2 வெளியில போகுதுன்னா 2 2 4 4. இது +1 +1 கொண்ட துகள் 1 வெளியில போகுது. ஆனா மொத்தம் 2 வெளியில போகுதுன்னா நிறை எண் 2 அணு எண் 2 குறைஞ்சிடும். இப்ப பாருங்க, இதை கூட்டினா எப்படி இருக்கும்? Z டேஷ் பிளஸ் 6. அப்ப Z டேஷ் வேணும்னால் Z மைனஸ் 6ன்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். Z டேஷோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதே மாதிரி மேல A ஈக்குவல் டு A டேஷ், இங்க பாருங்க, இது 2 நிறைய 4, 2 துகள் வெளியில போச்சுன்னா 8 குறைஞ்சிரும். இது பாருங்க, இது 0 தான், இது 2ஆல பெருக்கினா 2 தான் குறைஞ்சிரும். அப்ப A டேஷ் வேணும்னால் A மைனஸ் 8. இப்ப பாருங்க, இப்ப என்ன கண்டுபிடிச்சோன்னு கேட்டா Z டேஷ் ஈக்குவல் டு Z மைனஸ் 6, A டேஷ் ஈக்குவல் டு A மைனஸ் 8. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, புதுசா உருவானதனுடைய நியூட்ரான்களுக்கும் புரோட்டான்களுக்கும் இடையேயானது எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப N டேஷ் கேட்கறாங்க. N டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் மைனஸ் Z டேஷ். ஏன்னா நியூட்ரான்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா நிறை எண்ணிலிருந்து அணு எண்ணை கழிக்கணும். A டேஷோட மதிப்பு A மைனஸ் 8, Z டேஷோட மதிப்பு Z மைனஸ் 6. அப்படின்னால் A மைனஸ் 8 மைனஸ் Z மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 6. அப்ப என்ன வரும் பாருங்க, A மைனஸ் Z மைனஸ் 8 பிளஸ் 6 மைனஸ் 2 அப்படின்னு வரும். அப்போ N டேஷ் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப என்ன கேட்கறாங்கன்னா, N டேஷுக்கும் Z டேஷுக்குமான தகவல். ஃபர்ஸ்ட் நியூட்ரான் கேட்டிருக்கானா? ஆமா. 2ஆவதா புரோட்டான் கேட்டிருக்காங்க. அப்படின்னால் Nக்கு என்னன்னு எழுதலாம்? A மைனஸ் Z மைனஸ் 2 டிவைடட் பை Z டேஷ் என்ன எழுதலாம்? Z மைனஸ் R. இந்த ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. டிவைடட் பை Z மைனஸ் R 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ பி ஆன்சர் தான் கரெக்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். சரிங்களா? 14 பாத்திரலாமா? 14 15 2 தான் இருக்கு. பாத்திரலாமா? சார் பாத்திக்கலாம் சார். சரி, ஓகே. ரெண்டுமே ஈஸி தான், பாத்திரலாம். எனக்கு 2 முடிச்சு அந்த பாடம் முடிஞ்சு. 10ஆம் பாடம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு சிலபஸ்ல மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க 11வது பாடம் இருக்குதான்னு. பாருங்க, கதிரியக்க தனிமம் ஏயினுடைய அரையாய்க்காலம்
மற்றொரு கதிரியக்க தனிமம் பியினுடைய சராசரி ஆயுட்காலத்திற்கு சமம். ஏவினுடைய அரை ஆயுட்காலமும் பியினுடைய சராசரி ஆயுட்காலமும் சமம்னா தொடக்கத்தில் இவ்விரண்டு தனிமங்களும் சமமான எண்ணிக்கையில தான் இருக்குதுன்னா கீழே இருக்கிறத எது கரெக்ட்னு கேட்கிறாங்க. ஏக்கும் பிக்கும் தொடக்க சிதைவு வீதம் சமம். ஏக்கும் பிக்கும் சிதைவு வீதம் எப்போதுமே சமமா தான் இருக்கும். ஏவை விட பி வேகமா சிதைவடையும், இல்லைன்னா பியை விட ஏ வேகமா சிதைவடையும் சொல்லிட்டாங்க. அப்ப இதை பார்க்கலாம். என்ன கொடுத்துட்டாங்கன்னு கேட்டால் ஏவுக்கு அரையாய்க்காலம் ஒண்ணு இருக்கு. டிஏ ஈக்குவல் டு அரையாய்க்காலம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? 0.6931 டிவைடட் பை லாம்டா ஏ அப்படின்னு எழுதும். பிக்கு சராசரி ஆயுட்காலம் கொடுத்துட்டாங்க. அப்போ சராசரி ஆயுட்காலம் வேணும்னா டவு பி அப்படின்னு எழுதலாம். டவு பி எப்படி எழுதலாம்னு கேட்டால் 1 லாம்டா பின்னு எழுதலாம். 1 லாம்டா பி. இப்ப இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? இவங்க கொடுத்த கண்டிஷன் ஏவினுடைய அரையாய்க்காலமும் பியினுடைய சராசரி ஆயுட்காலமும் சமம். அப்படின்னால் 0.6931 டிவைடட் பை லாம்டா ஏ ஈக்குவல் டு 1 லாம்டா பின்னு சொல்லலாம். அப்ப லாம்டா ஏவையும் லாம்டா பியும் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா லாம்டா ஏ இப்படி போயிடும், லாம்டா பி இப்படி வரும். அப்ப லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா 0.6931 லாம்டா பி அப்படின்னு சொல்லலாம். இப்ப லாம்டா ஏ அதிகமா இருக்குமா, லாம்டா பி அதிகமா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. லாம்டா ஏ அதிகமா இருக்குமா, லாம்டா பி அதிகமா இருக்குமா? லாம்டா ஏ. இந்த ரிலேஷன் பார்த்து சொல்லுங்க. லாம்டா ஏ அதிகமா இருக்குமா? தம்பி அங்க பாருங்க, லாம்டா பிய போல நிறைய மடங்கள் இல்லை. 0.6. 0.6ங்கிறது 1 விட கம்மி. 0.6ங்கிறது 1 விட கம்மி. அப்படின்னா லாம்டா ஏவினுடைய மதிப்பு லாம்டா பியை விட கம்மியா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நீங்க 2 மடங்கு 3 மடங்குன்னு இருந்ததுன்னா தான் லாம்டா ஏ அதிகம். ஆனா லாம்டா பியை போல இது 0.6 தான் அதிகம். 0.6னா 1 விட கம்மி. அப்படின்னா இந்த இடத்துல லாம்டா ஏ ஆனது லாம்டா பியை விட கம்மி. நல்லா கவனிங்க. யாரு சீக்கிரமா சிதைவடைவாங்கன்னு கேட்டால் பாருங்க, E equal to 0.6931 divided by lambda. லாம்டா அதிகமாக இருந்தால் காலம் கம்மியாகும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அரையாய்க்காலம் கம்மி அப்படின்னா என்ன? அரையாய்க்காலம் கம்மின்னா அந்த துகள் சீக்கிரமா சிதைவடைஞ்சிடும். அதாவது அரையாய்க்காலம்னா என்ன? ஒரு துகள் பாதியாக சிதைவடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். இப்போ 5 நிமிஷம் 1, 10 நிமிஷம் 1. அப்போ 5வது நிமிஷத்துல அது பாதியா குறைஞ்சிடும். சீக்கிரமா சிதைவடைஞ்சிச்சு. அது 10 நிமிஷம் கழிச்சுதான் பாதியா குறையும். சிதைவடைவதற்கு லேட் ஆகும். இப்ப யாருக்கு லாம்டா அதிகம்? லாம்டா யாருக்கு அதிகம்? பிக்கு தான் அதிகம். அப்ப லாம்டா பிக்கு அதிகம்னா டிஏ கிரேட்டர் தேன் டிபின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? லாம்டாவுக்கு எதிர்த்தகவு தான் நம்ம எப்பவுமே அரையாய்க்காலத்தை எழுதுவோம். அப்போ ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப பாருங்க, லாம்டா ஏ லாம்டா பியை விட கம்மினா டிஏ டிபியை விட கம்மி. இப்ப யாருக்கு அரையாய்க்காலம் கம்மின்னு சொல்லுங்க? யாருக்கு அரையாய்க்காலம் கம்மியா இருக்கு? ஏவுக்கா பிக்கா? புரியலன்னு சொல்லுங்க, நான் நடத்துறேன். நீங்க பேசினாதான் புரியும். நீங்க பேசினாதான் உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இதுதான் ஃபார்முலா. லாம்டா அதிகமா இருந்துச்சுன்னா அரையாய்க்காலம் கம்மி. இப்ப லாம்டா பி தான் அதிகம் அப்படின்னா அதுக்கு அரையாய்க்காலம் கம்மி. அப்படின்னா ஏவுக்கு அரையாய்க்காலம் அதிகம்னா பாதியா சிதைவடைய அதிகமான காலம் தேவைப்படுகிறது. பிக்கு குறைவான காலம் இருந்தா போதும். அப்ப கொஸ்டின் என்ன சொல்லலாம்? ஏவை விட பி வேகமாக சிதைவடையும் சொல்லலாம். ஏன்னா பிக்கு அரையாய்க்காலம் கம்மி, சீக்கிரமா சிதைவடைஞ்சிரும். சரிங்களா?
சரி, புரியலைன்னா கேளுங்க. இந்த ஒரு 1 மார்க் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றேன். ஏன்னா அதுக்கு ஆன்சர் ஒரு 1 மார்க் பாதியில் இருந்துச்சு பாருங்க. அதுக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி சொல்றேன். இப்போ 15வது 1 மார்க் பாருங்க. t = 0 நேரத்தில் அமைப்பு ஒன்றில் உள்ள அணுக்கருக்களின் எண்ணிக்கை n0. அரையாய்க்காலத்தில் பாதி அளவு. பாருங்க காலம் எவ்வளவுன்னு பாருங்க. அரையாய்க்காலத்துல பாதி தான் அப்படின்னு சொன்னால் அப்ப அணுக்கருக்கள் எவ்வளவு இருக்கும்னு கேட்கறாங்க. அணுக்கருக்களின் எண்ணிக்கை பார்க்கணும்னா நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. n/n0 = n/n0 = 1/2n அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்ன அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அரை ஆயுட்காலங்களின் எண்ணிக்கை. அப்போ இது எப்படி எழுதலாம்னு கேட்டால் மொத்த காலம் டிவைடட் பை அரை ஆயுட்காலம் அப்படின்னு எழுதலாம். மொத்த காலம் டிவைடட் பை அரை ஆயுட்காலம். இப்போ பாருங்க மொத்த காலம் எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னு கேட்டால் அரை ஆயுட்காலத்துல பாதி அழிச்சு மொத்த காலத்தை அவங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அரை ஆயுட்காலத்துல பாதின்னு எழுதலாம். அப்ப அரை ஆயுட்காலத்தை என்னன்னு எழுதலாம்னு கேட்டா t½ எழுதலாம். அப்ப t½ கேன்சல் ஆயிடும். அப்போ என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டால் 1/2. என்னோட மதிப்பு 1/2. அப்போ n = n0 × 1/2n எழுதிக்கலாம். n0 அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்ப n0 × 1/2 என்னோட மதிப்பு 1/2. அப்ப என்னோட மதிப்பு 1/2னால் கீழே எழுதுறேன். n = n0 × 1/2 அப்படின்னால் n0 × 1/1/2 / 2/1/2. 1/1/2னா எப்படி எழுதலாம் பாருங்க. n0 × √1 பவர் 1/2னா ரூட்னு அர்த்தம். √2 √1ஓட மதிப்பு 1 தான் அப்படின்னா n0 / √2ன்னு எழுதலாம். புரியுதா சாமி? n0 / √2. ஏன்னா √1ஓட மதிப்பு 1 டிவைடட் பை √2ன்னு இருக்கு. அப்ப n அணுக்களின் எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் n0 / √2ன்னு இருக்கும். சரிங்களா? n0 / √2 அவ்வளவுதான். சாமி புரிஞ்சுதா? சார் புரிஞ்சுது சார். இதுல இன்னைக்கு நடத்துனதுல ஏதாவது புரியலைன்னா மார்க் பண்ணி சொல்லுங்க. அடுத்த கிளாஸ்ல நடத்துறேன். அந்த ஒரு 1 மார்க் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி நான் குரூப்லயே போட்டு விட்டுறேன். அது ரேஷியோ கால்குலேட் பண்றது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்களும் போட்டு விடுங்க. சரி, எனக்கு இந்த மெட்டீரியல் மட்டும் சென்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம் சாமி. இனி 10ஆம் பாடம் 1 மார்க் மட்டும் தான் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.